ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கம்பு லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கம்பை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறேன். கம்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். கம்பில் நிறைய சத்து இருக்குது. இதில் என்னென்ன சத்து இருக்குன்னா இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹெச்பி லோவாக இருக்கிறவங்க இந்த கம்பு லட்டு டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வறுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் கம்போடு சேர்த்து நல்லா உப்பி வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கம்பு எப்படி வறுபட்டது பார்க்கணும் அப்படின்னா கம்பு கலர் மாறும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்பு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும், வாசனையும் வரும். அந்த ஸ்டேஜில் கம்பு வறுபட்டுடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கம்பு வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். கலர் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், 1 2 அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது கம்பு. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் பாருங்கள், மீதி குருணை இருக்குது, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் கம்புக்கு நான் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதே அளவு தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னாலும் 1 கிலோ செஞ்சால் கூட 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அது சரியான அளவாக இருக்கும். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு எந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா போயிடும். இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ சலிச்சு வச்சுக்கிற மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சோடனே நான் இதில் பாகுப்பதம் கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. வெல்லம் கரைஞ்சா போதும், அவ்வளோதான். பாகு சூடாக இருக்கும். ஸ்பூன் வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க. மாவுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், எல்லா பாவும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சூடு ஆறினோடனே கை வச்சு நல்லா பிணைஞ்சி இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மாவையும் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு 1 டம்ளர்லேயே பாருங்கள் இவ்வளோ உருண்டை வந்துச்சு. இது கூடவே கொஞ்சமாக அந்த பாகு ஒரு ஸ்பூன் மீதியாக இருந்துச்சு, அதையும் அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விட்டாச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான கம்பு லட்டு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.